ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சத்து உணவு மாவு, சத்து மாவு, ஓகேங்களா. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் வந்து கொடுக்குறாங்க. இதை டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ICDS கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து பார்த்திங்கன்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தில் பயனடையும் பேறுகாலத்திற்கு பிற்பட்ட தாய்மார்களின் நலனுக்காக தயாரிக்கப்பட்ட சத்து மாவு, சரிங்களா. இது வந்து சத்து மாவு, இது சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இலவசமாக விநியோகம் பண்ணுறாங்க, விற்பனைக்கு அல்லன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 100 கிராம் சத்து மாவில் உள்ள மூலப்பொருட்கள்: வறுத்த கோதுமை மாவு, வெல்லத்தூள், வறுத்த சோயா மாவு, வறுத்த கடலை மாவு, வறுத்த உளுத்தம்பருப்பு மாவு, செறிவூட்டப்பட்ட பாமாலின் எண்ணெய், முளை கட்டிய கேழ்வரகு மாவு, வறுத்த வேர்க்கடலை மாவு, தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள். ஸோ இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இது வந்து சத்து மாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன யூஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த சத்து மாவு வந்து நாங்கள் இப்போ ஜலித்தோம் பார்த்தீங்களா, எதுக்காகனா ஜலித்து நைஸாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து சுடு தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் காய்ச்சி கூட குடிச்சிடலாம் சூடாக, அது மாதிரி சாப்பிட்லாம். இல்லை பால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் குடிக்கலாம். இப்படியும் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கிட்டும் சுட பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தண்ணியை ஊற்றியும் சூடு பண்ணி சாப்பிட்லாம், ட்ரிங்க் மாதிரி. ஸோ இது எதுக்காக புடைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கும். ஸோ அதனால் அதை நாங்கள் வந்து புடைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இது யூஸ் பண்ண போதில்ல, இது மட்டும்தான் நாங்கள் காய்ச்ச போகிறோம் தண்ணி ஊற்றி. நாங்கள் உங்களுக்கு காய்ச்சி காமிக்கிறோம். ஸோ இது மாதிரி மாவெல்லாம் வந்து சத்து மாவு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து லேடிஸு கட்டாயம் இது வந்து ஈவன் ஆஃப்டர் டெலிவரி கூட நீங்கள் குடிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் குடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஜலிச்சுக்கோங்க. எப்பவுமே ஜலிச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு நல்லது. இது மாதிரி சத்து மாவுலாம் நீங்கள் ஆல்ரெடி குடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்குமான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது வந்து ஜலிச்ச மாவு, சரிங்களா. அதில் கொஞ்சம் மாவு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு டம்ளரில் வந்து போட்டு வச்சுருக்கோம். இது நாங்கள் எப்படி அந்த ட்ரிங்க் வந்து சரி ரெடி பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் அதை என்ன பண்ணுறோன்னா ஹீட் பண்ணிக்கிறோம். அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணுறோம். ஸோ இதில் நாங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் சில்லுன்னு தண்ணியை ஊற்றி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். பார்த்தீங்களா, இப்போ நல்லா நாங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எப்படி பண்ணோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். சரி, இது நாங்கள் எப்படி அந்த சத்து மாவு ட்ரிங்க் ரெடி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணோம் இல்லையா, அதில் இந்த மிக்ஸ் பண்ணதை ஊற்றிட்டு அப்படியே நல்லா ஹீட் பண்ணுறோம். சரி, இது அப்படியே ஹீட் ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த சத்து மாவு ட்ரிங்க்கை வந்து சூடு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஹீட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஒரு 3 மினிட்ஸில் நல்லா ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கிட்டு அப்படியே ட்ரிங்க்காக ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிடுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களுக்கு பால் பிடிக்கும்னா இதில் பாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு கூட காய்ச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பால் வேண்டாம்னா பாலை விட்டுடுங்க. பால் வேணும்னா பால் சேர்த்துக்கிட்டு அதில் சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கலந்து குடிங்க. பால் இல்லாமையும் குடிக்கலாம். சப்போஸ் பால் இல்லை அப்படின்னா ப்ளெயினாக கூட இது கூட சர்க்கரை வச்சு கூட நம்ம குடிச்சிக்கலாம். சரி, எப்படி காய்ச்சி ரெடி பண்ணுறோன்றதை பார்த்துக்கோங்க.
ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தாய்மார்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் கிடைக்கும் போதே கண்டிப்பாக குடிக்கலாமா, இது என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். இது தாராளமாக குடிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் இது. ஸோ இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்க்கரை போட்டுக்கிட்டோம். சரிங்களா, ஒரு டம்ளரில் சர்க்கரை போட்டோமா. இப்போ அது மேலேயே இந்த சூடு பண்ண சத்து மாவு ட்ரிங்க்கு அதை போட்டுட்டு நம்ம சர்க்கரை போட்டுக்கோம் இல்லையா, அதை கலக்கிறதுக்காக ஸ்பூன் வச்சு இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ சுட சுட இதை வந்து குடிச்சு பாருங்கள். இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க. மேரிட் லேடிஸு, ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கும் இதெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் சத்து மாவெல்லாம் கிடைக்கும் போதே தாராளமாக இது மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.